வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. காணொளி அன்பர்களுக்கும் ஜோட ஆர்வலர்களுக்கும் ஜோட அன்பர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள். பொதுவாக நான் இதில் ராசி பலனை பதிவிட்டு வருகிறேன். இனி வருகின்ற 2025ஆம் ஆண்டு மாறவிருக்கின்ற சனி பகவான் பெயர்ச்சி, குரு பகவான் பெயர்ச்சி, ராகு பகவான் பெயர்ச்சி பலன்கள் மகர ராசி எப்படி இருக்கும், வாருங்கள் காணொலிகள் செல்லலாம். தொடர்ந்து இந்த காணொலியை கண்டு பயனடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். பொதுவாக மகர ராசி மிகவும் தனித்துவமாக ராசியாக கருதப்படும். ஏனென்றால் சனி பகவானுடைய ஆதிக்கமும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். குடும்பத்தில் தியாகியாகவும் நாட்டில் தியாகியாகவும் நல்லெண்ணம் மிகவும் நிறைந்தவர்களாகவும் புரட்சி எண்ணங்களும் புதுமை கருத்துக்களும் பிறருடைய நலத்தை விரும்பி தன் உதவி செய்து மேன்மையான நற்பலனை அடைந்து ஒருங்கே அனைவரையும் அன்போடும் அரவணைப்பவர்கள் மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்களுடைய முக்கியமான பலன் என்றால் சொல் ஒன்று செயல் ஒன்று இரண்டும் தனித்துவமாக தெரியும். ஒரு நாக்கு ஒரு வாக்கு என்று சொல்வார்கள். அதுபோல் மகர ராசிக்கு பிசகு பேச தெரியாது. உண்மையை பேசுவார்கள், சத்தியம் பேசுவார்கள், நீதி பேசுவார்கள், நியாயம் பேசுவார்கள். அனைவருக்கும் சமாதானமாகவும் சமரசமும் இருந்து அனைவருடைய அன்புக்கும் பாத்திரமாவார்கள். வாருங்கள் மகர ராசியுடைய எதிர்கால பலனை நாம் பார்ப்போம். 2017ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக சனி பகவானுடைய காலகட்டங்கள் 7.5 சனி என்று நடந்து வருகிறது. பலவிதமான இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து சாதனை படைத்திருப்பீர்கள். இனி வருகின்ற காலகட்டங்கள் சனி பகவான் கும்பத்திலிருந்து 2ஆம் இடத்து கும்பத்திலிருந்து பெயர்ந்து 3ஆம் இடமான மீன வீட்டில் உபஜெய சனியாக அமர்கிறார். 3-12 கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தில் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ந்து மேற்கொண்டு மிதுன வீடான 6ஆம் வீட்டில் அமர்கிறார். அது விபரீத ராஜு யோகம் என்று பலன். ஏனைய ராகு கேதுக்கள் 2-8 அமர்கின்றன. ஆக மகர ராசி ஒரு அபரிமிதமான ராஜயோகம். எப்படி? 3ஆம் இடத்தில் சனி பகவான் உபஜெயத்தை தருவார். 3, 6, 11, 10 என்ற ஸ்தானங்களில் பாவிகள் எவரேனும் இருந்தால் பிரபல ராஜயோகத்தையும் கலை செல்வாக்கு சுக மேன்மை தருவார்கள் என்றும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தருவார் என்றும் அதே நேரத்தில் மேன்மையான ராஜயோகத்தில் கடுமையான உழைப்பு தன்னம்பிக்கை மேற்கொண்டு இடைப்பட்ட 20-30 வாழ்க்கைக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைகின்ற யோகத்தை தருவார் என்றும் அகத்தியர் சித்தர் தன்னுடைய ஜோதிட நூலில் குறிப்பிடுகிறார். இந்த ஜோதிடல் நாடி ஜோடி வாயிலாக அறியப்படுகிறது. ஆக சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தால் உபஜய யோகம், கீர்த்தி, புகழ், செல்வாக்கு, கலை, அழகு, திறமை, தனித்துவமான பலன்களும் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எண்ணங்கள், கனவுகள், லட்சியங்கள், இறையருள், தெய்வ அனுகூலம், பகுத்தறிவு, சிந்தனை எல்லாமே 3ஆம் இடத்தில் தான் தருகின்றன. ஏற்கனவே 1-2 கூடிய தன அதிபதி யோகத்தோடு 3ஆம் அதிபதி யோகம் சேர்வது கல்வி காலங்கள் உயர்மேல் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, வீடு மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு, புகழ், கீர்த்தி இவையெல்லாம் கிடைக்கும். 3-12 கூடிய குருவான் மகரத்துக்கு விரயத்தையும் சுகக்கிடையும் தருவார். ஆனால் அவர் இனி பெயர்ந்து 6ஆம் இடத்தில் சென்று விபரீத ராஜயோகத்தை தருகிறார். மகர ராசிக்கு குரு பாவி. பொதுவாக குரு இயற்கை சுபர் என்றாலும் ஜோட விதியில் சிறப்பு ராசி லக்ன அடிப்படையில் யோகாதிபல் பாபாதிகள் சுபர் பாவர் என்று சொல்வது உண்டு. அதன் அடிப்படையில் மகர ராசி குரு கெடுப்பார். ஆகவே கெடு கிரகம் மறைந்து இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் கேடில்லாத ராஜயோகம் என்று சொல்வது ஜோடத்துடைய முதுமொழி பழமொழி. ஆகவே அந்த அடிப்படை விதியின்படி குரு 6ஆம் இடத்தில் மறைவதால் நிறைந்த பலனை தருவார். ஏனென்றால் 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை விரயத்தை பார்க்கிறால் கடன் அடையும், கடன் பிரச்சனைகள் தீரும், சட்ட சிக்கல், வம்பு வழக்கு, தேவையில்லாத நீதி பிரச்சனை இவையெல்லாம் தீரும். பொதுவாக தேவையில்லாத மனக்குழப்பம், சஞ்சலம் இவையெல்லாம் தீரும். குடும்ப மேன்மை ஏற்படுவதற்கு புதிய சிந்தனை, புதிய முயற்சி பிறக்கும். அதற்கு தேவையான கடன் வசதி, வருமான உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், வண்டி வாகன யோகம் இவையெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் குரு 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். எந்த தொழில் செய்தாலும் வருமானம் பெருகும், 1க்கு இரட்டிப்பு லாபம் பெருகும். அதன் பிறகு 5ஆம் பார்வையாக மகரத்துக்கு 10ஆம் இடத்தை பார்வையாக புதிய தொழில் முயற்சி, செய்கின்ற தொழில் நல்ல அபரிமிதமான வளர்ச்சி, அரசு தொழில், தனியார் தொழில், சம்பள தொழில், ஏற்கனவே இடமாற்றம் ஏற்படும், மீண்டும் இடமாற்றம் ஏற்படும், ஊர் விட்டு செல்லுதல், வெளியூர் வெளிநாடு செல்லுதல் அனைவருக்குமே சுபமான யோகம். இந்த சனி பகவான் குருபான் கேந்திர கோலங்களில் அமர்ந்து நற்பலனை தருவதால் அதிபதி யோகம் என்றும் குரு சனி கேந்திர யோகம் என்றும் அபரிமிதமான ராஜயோகத்தை தருவார். 20 வயது கல்வி பூர்த்தி, 30 வயதில் திருமணம், 30-40 வீடு வாங்கும் யோகம், 40-50 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கின்ற யோகம், 50-60 பேர பிள்ளைகள் பார்க்கின்ற யோகம் என்ற அனைத்து விதமான வயது
இனருக்கு சுபபலனை ஆண்களும் பெண்களும் சமச்சீரான மேன்மையான ராஜயோகத்தை தருவார். குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும், கடன் தீரும், வம்பு வளர்ப்பு சண்டை சச்சரவுகள் தீரும், உறவுவழி சிக்கல்கள் தீரும். ஆனால் பெண்ணால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் பெண்ணால் ஆணுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தீரும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும், மேன்மையான ராஜயோகம், தலைமை பதவி கிடைக்கும், தலைமை பொறுப்பு கிடைக்கும். எனவே இந்த ராசிக்காரர்கள் 3ஆம் இடத்து சனி பகவான் உபஜயத்தையும் மகர ராசி 6ஆம் இடத்து குருவான் விபரீத ராஜயோகத்தையும் சுப பார்வையாகவும் சுப பலனாகவும் தருகிறார். 3 குடையோன் சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வை 5ஆம் இடத்தையும் புத்திர யோகத்தையும் புத்திர அபிவிருத்தி வளர்ச்சியையும் தருவார். அதே நேரத்தில் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை திருத்தல யாத்திரை குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும். 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதால் அயன சயன போகம், அதாவது நல்ல நிம்மதியான தூக்கம், உணவு, உடை, இருப்பிடம் முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். 40 வயசுக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் மேன்மையடையும். பொதுவாக 50 வயதுக்காரர்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண யோகம் விரைவாக செயல்படும். தடைப்பட்ட திருமணம், தடைப்பட்ட கல்வி, தடைப்பட்ட தொழில் இவை விலகும். ஆக தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். எனவே இனி வருகின்ற காலகட்டங்களில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மிக யோகமான காலங்கள். ராகு கேதுக்கு என்ன பலன்? 2ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் ராகு கேதுகள் இருந்தால் விபரீத ராஜயோகம் என்றும் பணபர யோகம் என்றும் அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்வது வழக்கம். 8ஆம் இடத்தில் ஆயுள் ஸ்தானம் என்பதால் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை, போக்குவரத்தில் கவனம் தேவை, பேச்சில் நிதானம் தேவை, குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, ஆடம்ப செலவுகளில் கவனம் தேவை. ஆக கால சர்ப்ப யோகத்தை அமைத்து தருவதால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம் இவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். 2025, 26, 27 காலகட்டங்களில் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு ராஜயோகமான காலகட்டங்கள் ஆகும். கல்வி வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பதவி, புகழ், கீர்த்தி, செல்வம், திருமண யோகம், திருமண தடை விலகுதல், குழந்தை பாக்கியம் கிடைத்தல், இயற்கையாக குழந்தை பாக்கியம் கிடைத்தல், அதீத முயற்சியாக மருத்துவ முயற்சி செய்பவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைத்தல், வீடு வாங்குதல், வீடு கட்டுதல், நிலமனை யோகம் ஏற்படுத்திக் மனைவி வழி பேரில் சொத்து சேர்த்தல், பிள்ளைகள் பேரில் சொத்து சேர்த்தல் ஏனைய ராஜயோகத்தை தருகிறது. ஆகவே பெண் பிள்ளைகள் இடமாற்றம் ஏற்பட்டு வெளியூர் வெளிநாடு செய்வதற்கான முயற்சி அபரிமிதமான ராஜயோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். அனைவருக்குமே 20 to 60 வயதுக்காரர்கள் வரை சுகமான ராஜயோகம். ஏன் குழந்தைகள் சொல்ல மாட்டீர்களா? 12, 20 வயது வரை குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு தான் சிறப்பான பலனை தரும் என்று அகத்தியர் ஜோட விதியில் கூறப்படுகிறது. ஆகவே சிறார் பிள்ளைகள், பால பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் அனைவருமே அந்த யோகத்தை தகப்பனுக்கும் தாய்க்குமே தந்து நற்பயனை அடைவார்கள். எனவே டிகிரி கல்வி, அதாவது ஒரு பட்ட கல்வி முடித்தவர்கள், உடல் திறமை, அறிவு திறமை பெறுபவர்கள் மிகையான திறமை அடைவார்கள். ஆக சனி பகவானுடைய அனுகிரகமும் குருபவனுடைய அனுகிரகம், ராகு கேது பகவான் அனுகிரகம் மிகையாகவும் சிறப்பாக பலன் தரும். ராகு கேதுக்கு சிறப்பு பலன் சொன்னால் வாக்கில் நிதானம் தேவை. பொதுவாக பல கலைகளுக்கும் பல திறமைக்கும் ராகு கேதுகள் அதிபதி. ஆகவே திறமையில் மிகவும் எச்சரிக்கையாகவும், பழக்கத்தில் எச்சரிக்கையாகவும், ஆண் பெண் பழக்கத்தில் எச்சரிக்கையாகவும், குடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ஆகவே இனி வருகின்ற காலகட்டங்கள் ஒரு ராஜயோகமான காலகட்டங்கள் என்றாலும் இதற்கான முக்கியமான வழிபாடுகளை நான் சொல்வது என்னுடைய ஜோதிட கடமை. ஆகவே முக்கியமாக நான் 3 விதமான கோயில்களை சொல்லப் போகிறேன். பொதுவாக சனி பகவான் காலபைரவருடைய அம்சம் என்றும் காலபைரவருடைய சீடர் என்றும் சொல்வது வழக்கம். தர்ம தேவதை என்றும் நீதி தேவதை என்றும் சொல்வது வழக்கம். ஆக சனி பகவானுடைய அதிதேவதையாக கருதப்படுவர் காலபைரவர் பிரத்தியமாக இருக்கின்ற பைரவர் 64 மூர்த்தங்களில் சொர்ண பைரவர் மிகவும் பிரசித்தி வாய்ந்தவர். அந்த சொர்ண பைரவர் மிகையாக இருக்கின்ற ஒரு ஸ்தான இடம் எதுவென்றால், எந்த கோவில் என்றால் சிதம்பரம் நடராஜர் கோவில். சிதம்பரம் மூலலிங்கம் திருமூலநாதர் என்றும், சுவாமி நடராஜர் என்றும், சிவகாமி அம்மையார் என்றும் அந்த கோயிலுக்கு அதி தேவதையாகவும் காவல் தெய்வமாகவும் இருப்பவர் கால பைரவர். ஆக சனி பகவான் மகர ராசிக்காரர்கள் ஒரு முறை சிதம்பரம் கோயிலை சென்று வணங்குவது நல்லது. சனி பகவானுடைய இன்னொரு அதிதேவதை பெண் தேவதை பத்ரகாளி அம்மன் என்று சொல்வதும் காளியம்மன் சொல்வது வழக்கம். ராகுக்கும் அது பொருந்தும், சனி பகவானுக்கும் அது பொருந்தும். ஆகவே சிதம்பரத்தில் நடராஜர் என்றால் அதன் எல்லையில் தில்லை காளி வழிபாடு செய்து கொள்வது நல்லது. குரு பகவானுக்கு எந்த கோயில்? குரு பகவானுக்கு மிகவும் பிரசித்தி வாய்ந்த கோயில் எதுவென்றால் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை சேத்திரம் மிகவும் சித்தர்கள் வாய்ந்த சேத்திரம். மகர ராசி சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இயற்கையாகவும் கால பைரவர் ஆசீர்வாதம் இயற்கையாகவும் பெற்றவர்கள். ஆகவே மகர ராசிக்காரர்கள் ஒரு முறை திருவண்ணாமலை வழிபாடு செய்து கொண்டு அஷ்ட லிங்கங்களை வழிபாடு செய்து கொள்வது நல்லது. அதே நேரத்தில் அங்கே உள்ளே ஒரு பைரவர் பிரதானமான மூர்த்தியாக இருக்கிறார். அவர் அகோர பைரவர் என்றும் இருக்கிறார். ஆகவே அந்த பைரவரை வழிபாடு செய்து கொள்வது நல்லது. ஆக சிதம்பரம் கோயில், திருவண்ணாமலை கோயில். ராகுகேதுக்கு என்ன கோயில்? பொதுவாக காளகஸ்தி சொல்வது வழக்கம். ராகுகேது பரிகார பூஜை. கால சர்ப்ப யோகம் என்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக நீங்கள் அறிய வேண்டிய முக்கியமான சேத்திரம் கர்நாடகாவில் உள்ள மூகாம்பிகை சேத்திரம். மூகாம்பிகையில் அம்பாள் 3 விதமாக சக்தியாக இருக்கிறாள். சரஸ்வதியாகவும், லட்சுமியாகவும், துர்கா தேவியாகவும் இருக்கிறாள். ஆகவே அந்த சேத்திரம் சிவபெருமான் லிங்கத்தை வைத்து பூஜித்த சேத்திரம். ஆக அம்பாளுடைய ராகு கேதுக்கள் தோஷம்
பலவிதமாக யோகங்களை தருவதாகவும் பலவிதமாக தோஷங்களை நிவர்த்தி செய்கின்ற சேத்திரமாக மூகாம்பிகை சர்வ சக்தி வாய்ந்த சேத்திரமாகும். ஆக ராகு கேதுக்கள் தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளவும் ராகு கேதுக்களுடைய யோகத்தை பெருக்கிக் கொள்ளவும் கால சர்ப்ப யோகத்தை அபரிமிதமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் மிக முக்கியமான சேத்திரம் மூகாம்பிகை சேத்திரம். இன்னொரு சேத்திரம் சொல்ல வேண்டுமென்றால் சங்கரன் கோயில், குற்றாலம் அருகில் உள்ள சங்கரன் கோயில், சங்கர நாராயணர் கோயில். சுவாமி சங்கரனாகவும் நாராயணனாகவும் அங்கே அன்னை கோமதி தாயாராகவும் பாம்பாட்டி சித்தர் ராகுவினுடைய அதிதேவதை சித்தராக கருதப்படுகின்ற பாம்பாட்டி சித்தர் அங்கே ஜீவ சமாதி ஆக சித்தர்களுடைய கோயிலாக திருவண்ணாமலை சங்கரன் கோயில், சங்கர நாராயணன் கோயில், பாம்பாட்டி சித்தர் கோயில், சனி பகவானுக்கு சிதம்பரம் கோயில், மேற்கொண்டு திருவண்ணாமலை கோயில், மூகாம்பிகை கோயில் ஒருமுறை தரிசனம் செய்து கொள்வது நல்லது. எனவே இனி வருகின்ற காலகட்டங்களில் மகர ராசிக்கு அபரிமிதமான ராஜயோகம், கடன் தீரும், நிறை புகழ் எய்துவீர்கள். உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு மறுமலர்ச்சி கூடும். அநேகமாக சோதனை காலங்களெல்லாம் முடிந்து வேதனை காலம் முடிந்து சாதனை படைக்கின்ற காலகட்டங்கள். எனவே தைரியமாக உங்களுடைய வாழ்நாளை மிக மேன்மையாக ராஜயோகத்தை அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள். ஆண்களுக்கும் இது பொருந்தும், பெண்களுக்கும் இது பொருந்தும். ஆக மகர ராசிக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மென்மேல் வளர்ச்சியோடு குடும்ப நலமும் இறை வாழ்விலும் இல்லற வாழ்வில் மேன்மையடைய அகத்தியர் சித்தரை வணங்கி சித்தர் கலையில் 64 காணொளி சார்பாக வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஆகவே அன்புள்ள மகராசி அன்பர்களே இந்த காணொளியை மேற்கொண்டு தொடர்ச்சியாக கண்டு பயனடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். தொடர்ச்சியாக இந்த காணொலியை பதிவிட்டு வருவேன். உங்களுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இணையவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ச்சியாக காணொலியை கண்டு வாருங்கள். நான் சொன்ன மகர ராசிக்கான முக்கியமான சிவச்சேத்திரங்கள் சிதம்பரம், திருவண்ணாமலை, மூகாம்பிகை, சங்கர நாராயணன் கோயில், மேற்கொண்டு ஒரே ஒரு கோயில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பொதுவாக அனைத்துக்கும் உச்சிதமான கோயில் ஒரே ஒன்று எதுவென்று நீங்கள் அறிய வேண்டுமென்றால் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அருகாமையில் உள்ள சிவச்சேத்திரங்களில் உள்ள சுவாமியையும் அம்பாளையும் பிரதானமாக சனிக்கிழமை தோறும் பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்து கொள்வது நல்லது. ஏனென்றால் சகல சௌபாக்கியமும் ஈசனும் பார்வதியும் ஒருங்கே இணைந்து தருகிறார்கள். ஆகவே பாலபிஷேகம் பலவிதமான புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவானுக்கு, குரு பகவானுக்கு, ராகு கேது பகவானுக்கு கிரக பதவி தந்தவர் சிவபெருமான். ஆகவே காசியில் காலபைரவர் காவல் என்றால் சிதம்பரத்திலும் காவல், திருவண்ணாமலையும் காவல், சங்கரன் நாராயணன் கோவிலில் அவரும் காவல், மூகாம்பிகை கோயிலும் அவரும் காவல். ஏனே இத்தனை சுப சேத்திரங்கள் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு சேத்திரமாவது கட்டாயமாக தரிசனம் செய்து கொள்வது சுபத்தை தரும், வாழ்க்கை மேன்மையை தரும். அனைத்து குடும்ப மக்களுக்கும், அனைத்து குடும்ப பிள்ளைகளுக்கும், அனைத்து குடும்ப பெரியவர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய இந்த 2025ஆம் ஆண்டு சனி பேச்சு, குரு பேச்சு, ராகு பேச்சு மறுமலர்ச்சியான வாழ்க்கையும் மங்கள விஷயங்களை மேன்மைப்படுத்தும் நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து குடும்ப வாழ்வில் மேன்மையை உயர் புகழ் பதவி குருவருளும் திருவருளும் சனி பகவான் பேரருளும் ராகு கேது பகவானுடைய பேரருளும் கிடைக்க எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஓம் அகத்தீஸ்வராய நமக. அனைவரும் நலமோடு வாழ வாழ்த்துக்கள். நன்றி. ஓம் அகத்தீஸ்வராய நமக. நன்றி.